முடிச்சு விட்டானோ மக்களே, முடிச்சு விட்டானோ. ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. எப்பவுமே நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் ஆடணும், இன்னொருத்தனை தோக்கடிக்க ஆடணும்னு நினைச்சுக்கோங்களேன். அடுத்த ரவுண்ட்ல நம்ம அவுட் ஆகி வெளியே வந்துடுறோம். அந்த வகையில இந்த வீட்டுக்குள்ள பூரா பையில வன்மத்தை வச்சு யாரையா அவுட் பண்ணணும் ஏம் பண்ணி அவுட் பண்ணி அடுத்தடுத்த ரவுண்ட் அவனை அவுட் ஆயிடறானோ ப்ரோ. சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 ரவுண்ட் நடக்கும்னு பார்த்தா 2 ரவுண்டு. ஒரு ரவுண்ட்ல பார்த்தா 2 பேர் அவுட், அடுத்த ரவுண்ட்ல பார்த்தா ஒருத்தர் அவுட். இந்த முதல் ரவுண்ட்ல 2 பேர் அவுட் ஆன தெரியுமா, நம்ம விஜய் விஷாலும் ஜாக்லினும். இந்த விஷயத்தை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த கர்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ப வைக்குது. இப்போ நேத்துக்கான எபிசோட கூட பார்த்திருப்பீங்க, 3 பேர் அவுட் ஆயிருப்பாங்க இந்த டாஸ்க்ல. ஃபர்ஸ்ட் தர்ஷிகா, ரெண்டாவது நம்ம அன்சிதா, மூணாவது முத்துக்குமாரன். தர்ஷிகா பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்கள் எல்லாரும் நிப்பாட்டி விட்டு அந்த கோவா கேங்க முடிக்கணும், அந்த கோவா கேங்க அடிச்சு நம்ம வெளியேறோம், நம்ம தான் உள்ள இருக்கணும் மச்சான்னு சொல்லி பயங்கரமா பேசியிருப்பாங்க. பேசிட்டே இருந்த தர்ஷிகா டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே பார்த்தா ஃபர்ஸ்ட் பொம்மை அவங்க தான் வெளிய வந்திருப்பாங்க. ஓகேவா, ரெண்டாவது அன்சிதா உட்கார்ந்து பயங்கரமா பிளான் போட்டுருப்பாங்க. மச்சான் அவளை முடிச்சு கட்டணும் மச்சான், ஜாக்லின் தூக்கணும் மச்சான், ரயானை தூக்கணும் மச்சான்னு சொல்லிட்டு அன்சிதா பயங்கரமா பிளான் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா 2வது ரவுண்ட் அன்சிதா விட்டு வெளியே வந்தாங்க. சோ இந்த வகையில யார் கெடுதல் நினைக்கிறாங்களோ அவங்க டக்கு வெளியே வராங்க. இப்ப அடுத்த முத்துக்குமாரனை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது நம்ம மஞ்சள் வந்து இதை தடிக்கி விழுந்துட்டாங்க, நம்ம ஒன்றும் சொல்றதுக்குல. சோ இன்னைக்கான இதை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 ரவுண்ட் இன்னைக்கும் நடக்கும் நினைச்சோம். ஓகேவா, இப்போ 3 ரவுண்ட் நடக்கும் பார்த்தா மொத்தம் 2 ரவுண்ட் தான் நடந்திருக்கு. இத முதல் ரவுண்ட்ல நம்ம ஜாக்லியும் விஜய் விஷாலும் அவுட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. ஒரே ரவுண்ட்ல 2 பேர் அவுட். எப்படின்னா பஸ்ஸர் அடிக்குது, ஏன்னா இந்த இடம் மாத்திருக்காங்களா, தொட்டி தான் இருக்கு, தொட்டிக்குள்ள நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். பட் வெளியே ஸ்வாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் பிக் பாஸ் அதுக்கான ரூலை கன்ஃபார்மா சொல்ல, நேத்து அந்த ரூல் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, எல்லாரும் போய் ஓடி போய் டப்பன் பொம்மை எடுக்கிறாங்க. இதுல மத்த எல்லாரும் டக்கு அவங்க பொம்மை எடுத்து உள்ள சேர்த்துட்டாங்க. ஓகேவா, சாச்சனா பொறுத்தவரைக்கும் விஷாலுக்கான பொம்மை கையில எடுத்து வச்சிருக்கா. நம்ம ரயானா பொறுத்தவரைக்கும் சாச்சனா பொம்மை கையில வச்சிருக்கான். சத்யா பொறுத்தவரைக்கும் சத்யா அவன் பொம்மை கையில எடுத்து வச்சிருக்கான். எப்படியே ரூல் பிரேக் பாத்தீங்களா, சத்யா வந்து அவன் பொம்மை அவனே கையில எடுத்து வச்சிருக்கான். விஜய் விஷால பொறுத்தவரைக்கும் ஜாக்லின் பொம்மை எடுத்து வச்சிருக்கான். இவன் என்ன பண்றானு இல்ல, சத்யா பார்த்தான் அவன் பொம்மையை கையில எடுத்துட்டு வெளியே நடக்கிறான். இது ரூல் பிரேக் தானே, இது என்னப்பா ரூல் பிரேக் தானே. அவன் பொம்மையை எடுத்துட்டு வெளியே நடந்துட்டு மச்சான் என்ன யாரா காப்பாத்துங்க மச்சான், மச்சான் என் பொம்மை இருக்கு மச்சான் காப்பாத்து மச்சான். ஐயோ நம்ம வெல் எஜுகேட்டட் பர்சன் ப்ரோ, அவர்தான் காப்பாத்துங்க மச்சான் சுத்திட்டு இருக்காரு. டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணா ஒரு பிளானை போட்டு விஜய் விஷால்ட்ட நின்று மச்சான் அந்த பொம்மை நீ வச்சுக்கோ, அந்த பொம்மை என்கிட்ட கூட நான் ஹோல்ட் பண்றேன்னு சொல்லிட்டு விஷால்ட்ட சத்யா பொம்மை கொடுத்து சத்யா பொம்மை உள்ள வச்சிட்டான். சோ சத்யா சேவ் ஆயிட்டான். ஜாக்லின் பொம்மை என்ன ஆயிட்டு சத்யா கைக்கு வந்து. ஓகேவா, சத்யா என்ன பண்ண ஆரம்பிச்சான், ஜாக்லின் பொம்மை கையில வச்சு குழந்தை மாதிரி உட்காந்து தாளாட்டிட்டு இருக்கான். நான் வைக்க மாட்டேன் மச்சான் சொல்லிட்டு. அங்க என்னாச்சு, ரயான் வந்து நான் சாச்சனா பொம்மை வைக்க மாட்டேன் சொல்லி ரயான் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அந்த இடத்துல ஜாக்லின் தெளிவா ஒரு பாயிண்ட் வச்சா, நீ இந்த பொம்மையை உள்ள வை மச்சான் நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள என்ன நம்பி வை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னோன்னே ரயான் பார்த்தான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சாச்சனா பொம்மை உள்ள வச்சிட்டான். சாச்சனா இங்க என்ன பண்ணிட்டா, என் பொம்மை அவங்க வச்சிருக்காங்க, நான் விஜய் விஷால் பொம்மை தர மாட்டேன் உள்ளே வைக்க மாட்டேன்னு சொல்லி சாச்சனா ஹோல்ட் பண்ணிட்டா. இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரயான் கடுப்பா என்ன சொல்லிட்டான் தெரியுமா, ஓ இந்த ஆட்டம் ஆடுறீங்களா. இவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க ப்ரோ. இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடைசி 8 பேர் இருக்கும்போது மட்டும் புடிங்க ஆடிக்கலாம், மற்றபடி நார்மலா எல்லாமே டக்கு ஓடிக்கொண்டு உள்ள வைப்போம், யார் கடைசியில் ஹோல்ட் ஆகுறாங்களோ அவுட்னு சொல்லி விட்டுலாம், மற்றபடி இப்பவே சண்டை வேணான்னு சொல்லி தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறவங்க கூட அதை தான் சொன்னேன், ஓ பொறுமையா ஆடலாம், பொறுமையா பார்த்துக்கலாம், 8 பேர் கடைசி 8 பேர் வரும்போது நம்ம சண்டை போட்டுக்கலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல ஜாக்லின் பொம்மை எடுத்து விஷால் கையில வச்சப்போ ரயான் சும்மா இருப்பானா, ரயான் சொல்லிட்டான் இப்போ என்னால சாச்சனா பொம்மையை உள்ள வைக்க முடியும், ஆனா நான் வைக்க மாட்டேன், நான் என்ன பண்ண போறேன் விஷால் பொம்மை எனக்கு வேணும், அதனால நான் போய் சாச்சனா கிட்ட புடுங்க போறேன் அப்படி சொல்லி சொன்னோன்னே சாச்சனாக்கு பயம் வந்து பொம்மையை தூக்கி ட்ரெஸ்ஸுக்குள்ள வைக்கா. கேவலமா இல்லையாமா, நேத்து நீ தானே அன்சிதாவை சொன்ன பொம்மையை ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சா கை விட்டு எடுப்பான். இப்போ வந்து ரயான் கை விட்டா என்ன பண்ணுவேன், கையை விட மாட்டான், அவன் நல்ல பையன் சரியா, அவன் அப்படி அவளை கீழ்த்தரமா வந்துட மாட்டான். பட் இருந்தாலும் நீ என்ன பண்ற, வேணும்னு பொம்மையை தூக்கி சட்டைகளை சொல்லிட்டு இப்போ வாய்ப்புவான்னு கூப்பிடுறேன், அது மரியாதை இல்லாம வா போ அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹெல்ப் வேற கேட்கறான். உடனே எங்க இருந்து விஷால் யார் உனக்கு யாரா புட்டுங்க வந்தா மாமா நான் வரேன் அப்படி சொல்லி விஷால் சீன் போட்டுட்டு இருக்கான். தம்பி கொஞ்சம் உட்காருங்க, அவங்க புதுமண பெண்கள் தானே, நீங்க அங்கிட்டு உட்காருங்க சத்தம் கண்டாம, ரொம்ப போட்டு ஓன்னு வராத சரியா, சைட்ல உட்காரு. இல்ல கடைசியில பார்த்தான் ரயான் பார்த்தான், சரி வேணாம் ரொம்ப பிரச்சனை வேணாம், ரொம்ப சில்லறத்தனமா போயிட்டு இருக்கானு, சண்டை பொண்ண நான் ரெடி தான், இப்ப சத்யாட்ட கூட போய் மோதுவேன், ஆனா எனக்கு தேவையில்ல, நான் ரெண்டாவது ரவுண்ட் பாத்துக்கிறேன். சரி ஜாக்லின் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், பொம்மையை கொண்டு உள்ள வச்சிட்டான். சோ சாச்சனா வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சா. சாச்சனா ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தால சாச்சனாக்கு வந்து நம்ம ஜாக்லின் ஜெஃப்ரி ரயான்லாம் கவர் கொடுக்க ஆரம்பிச்சானோ. இந்த இடத்துல அருண் சொல்லிட்டான், நான் அப்படிதான் பிளான் போட்டேன், நான் இவனு இப்படி ஆடிட்டானு சொல்லிட்டு அருண் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அந்த விஷயத்தை விட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். ஓகேவா, இங்க பார்த்தா விஜய் விஷால் சீன் போட்டுட்டு இருக்கான். மச்சான் இரு மச்சான் பாத்துக்கலாம் மச்சான், நீ போகாத மச்சான், நீ ஹோல்ட் பண்ணு மச்சான், சண்டை வேணாம் மச்சான், என் பொம்மை அவுட் ஆனாலும் பரவாயில்ல மச்சான், நீ இப்படியே இரு மச்சான், பாத்துக்கலாம் மச்சான்னு சொல்லிட்டு அங்க விஷால் பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கான். இங்க ரயான் வச்சு கிழிச்சு நட்டுறான். ஏன்டா இப்படி கேவலமா கேம் ஆடுறீங்க, வெக்கமா இல்லையா, ஒரு பாயிண்ட் சொல்றீங்க இப்படி கேம் ஆடலான்னு சொல்லிட்டு அப்புறம் அதே கேமை மாத்தி ஆடுறீங்க, வெக்கங்கிட்ட ஆடாங்கடா ஒழுங்கு ஆடுங்கடான்னு சொல்லிட்டு சைட்ல உட்காந்து பேசிட்டே இருக்கான். இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இவன் ஒருத்தன் இங்க சிங்கிள் வந்து பேசுறான் ப்ரோ சரியா, சிங்கிள் வந்து பயமே இல்லாம நான் புடுங்குவேன் சண்டைக்கு வர தயாரெல்லாம் பேசிட்டு இருக்கான். அங்க சத்யா விஜய் விஷால் அந்த பூமர் சிவா அப்புறம் அருண் இவங்க எல்லாம் இருந்து கூட அவங்க பயப்படதான் செய்றாங்க.
இவங்க எல்லாரும் இருந்து கூட அவங்க எல்லாருமே பயப்பட தான் செய்றாங்க. இந்த இடத்துல ரயான் செய்யறான். இதுல சிவா அங்க ஒண்ணு பேசிட்டு இருந்தான். என்ன சொன்னா தெரியுமா, நீ போவாத, நான் கோணம் கழிச்சு பொம்மையை புடுங்கி தரோம், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட பேசிட்டு உள்ள ரயான் கடுப்பாய் கத்திட்டு இருக்கான். இப்படி கேம் ஆடக்கூடாது, கேவலமா கேம் ஆடான்னு சொல்லி இவ்வளவு கத்திட்டு இருக்கும். உள்ள போயிட்டு இல்லடா அவங்க வேணும்னு எடுக்கல, அவங்க தெரியாம எடுத்துட்டாங்க, அது ஒரு கேமா கவனிக்கல, பத்தி நம்ம பேசி ஆடணும், இருந்தாலும் இது ஒரு கேமா நம்ம பார்க்காம அப்படி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்க போய் சிங்கி தட்டிட்டு இருக்கான். உனக்கு வெக்கமாவே இல்லையா? உன்கிட்ட தான் ஓப்பனா கேட்கிறேன் சிவா, உனக்கு வெக்கமாவே இல்லையா? கேவலமா எட்டப்பர் வேலையை பார்க்குற எதுக்கு? இது ரயான் கண்டுபிடிச்சான். இவர் இன்னும் தூதுவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இங்க ஒன்று பேசுறேன், இங்க பேசிட்டு திருப்பி அங்க போய் சொல்லிட்டு இருக்கான், நான் உனக்கு பொம்மையை பிடிங்க தரேன். ஆமா நீ கிழிச்சு நட்டிடுவாப்பா, நீ கடுமையா கிழிச்சு நட்டிடுவா. ஒழுங்கா ஒரு டீம்ல இரு. இந்த பயந்தாங்கொழி மாதிரி ரெண்டு டீமை மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காத. இது இருக்கிறதுல மிகப்பெரிய டோமரா இருக்கு ப்ரோ. பயந்தாங்கொழியில மிகப்பெரிய பயந்தாங்கொழி. இதுல சாட்ச நகையில விஷால் பொம்மை இருக்கு. நினைச்சா சத்யா பிடிங்கிருக்கலாம். ஆனா சத்யா பயந்துட்டான். ஐயோ பிசிக்கலி ஹேண்டில் ஆயிரும், மேன் ஹேண்ட்லிங் ஆயிரும், அப்புறம் என்னத்துக்கு உள்ள வச்சிருவாங்க, நான் வரலப்பா, நான் பண்ண மாட்டேப்பான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இன்னும் 10 நிமிஷம் பார்ப்பேன், 10 நிமிஷம் கடந்து போயிட்டு இருந்துச்சு, நான் 2 பேரும் அவுட் ஆச்சு. இவனை ஹோல்ட் பண்ணிட்டானா கடைசி வரைக்கும் 2 பேருமே ஹோல்ட் பண்ணியாச்சு. சாச்சனா விஷால் பொம்மையை ஹோல்ட் பண்ணிட்டா, சத்யாவை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் பொம்மையை ஹோல்ட் பண்ணிட்டா. இதுக்கு கடல தீபக் ஒரு பிளான் போட்டார், 2 பேரும் ரீமேட்ச் மாதிரி நடத்தலாமான்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு ஒன்று ஒத்து வரல, பிசிக்கலி மேன் ஹேண்ட்லிங் ஆயிரும், சரிப்பட்டு வரன்னு சொல்லி 2 பேருமே ஹோல்ட் பண்ணி 2 பேருமே அவுட். இல்ல சத்யா பயங்கரமா சீன் போட்டாரு, ஏய் பாத்தியா ஜாக்லின் என் குழந்தை கையில இருக்கு, நான் விட மாட்டேன், இந்த பொம்மையை போட மாட்டேன்னு. இல்ல சம சிரிப்பு தெரியுமா? அந்த ரவுண்ட் 2 பேரும் அவுட். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ரவுண்ட்ல சத்யா பொம்மை எவனும் எடுக்கல. சத்யா ஐயோ பொம்மை எங்க இருக்கு, பொம்மை எங்க இருக்கு அப்படின்னு தேடுறான். ஆனாத பொண்ணமா தேடிட்டு இருக்கான். தொட்டிக்கலாம் மத்த எல்லா பொம்மையும் உள்ள போயிட்டு, பவித்ரா பொம்மை கூட உள்ள போயிட்டு ப்ரோ. இவன் பொம்மை மட்டும் கிடைக்கும். அனாதே அப்படி பார்த்துட்டு இருக்கான். நம்மளை முடிச்சு விட்டாங்களா, சரி சரி நம்மளை முடிச்சு விட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கான். இல்ல அஞ்சிதா தான், எம்மாடி அம்மா என்ன விஷம், என்னமா இருக்கு, 2 நாளுக்கு முன்னாடி அப்படி சப்போர்ட் கொடுத்தேன், இப்போ இப்படி பண்ற. அஞ்சிதா போயிட்டு ஜாக்லின் அவுட் ஆகணும், ஜாக்லின் அவுட் பண்ணுவோம், நீ விட்டுறாதனான்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருக்கா. இவ்வளோ வன்மம் இருக்கக்கூடாதுமா, வாழ்க்கையில் அப்படி முன்னேற முடியாது, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரியா. மொத்தத்தில் அடுத்த ரவுண்டு நடத்தினல, அடுத்த ரவுண்டு சத்யா டேரக்டாக வெளியே வந்துட்டார். ரொம்ப பாவமாக இருந்து அவ்வளோ நேரம் பயங்கரமாக சீன் போட்டார் ஜாக்லின் பொம்மையை கையில் வச்சு. 2வது ரவுண்டில் எவனுமே பொம்மை எடுக்கலங்க, பாவமாக இருந்துச்சு. மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க. இப்போ இந்த டாஸ்க்குள்ள 9 பேர் இருக்காங்க. பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு, இந்த டாஸ்க்ல யார் கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த வார நாமினேஷன்லேருந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. எப்படி அடுத்த வார நாமினேஷன்லேருந்து ஃப்ரீ, இந்த வாரம் கிடையாது, அடுத்த வார நாமினேஷன்லேருந்து ஃப்ரீ. அவங்கள யாருமே நாமினேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பவர் கொடுக்குறாரு நினைக்கிறேன். மொத்தத்தில் நல்லா இருக்கு. 9 பேர் இருக்காங்க. அந்த 9 பேர் இதுக்கப்புறம் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஆட போகிற டாஸ்க்ல தான் ரூல்ஸ் அடுத்த மாத்துறாரு. பழைய ஆட்கள்லாம் உள்ள, அதாவது தோத்த ஆட்கள்லாம் உள்ள வரலான்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்ல அந்த பவர்ல தான் ஃபைட் வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா போகுது. சில இடங்கள்ல இவனை ஒன் சைடா கேம் கொண்டு போயிடறான், சில இடங்களை மாத்தி மாத்தி பேசுறான். இன்க்ளூடிங் முத்து கூட நிறைய இடங்களை மாத்தி பேசிட்டு இருக்கான். அவன் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி கேம்குள்ள இருக்கும்போது ஒரு மாதிரி பேசினான், இப்போ அவுட் ஆகி வெளியே வந்தா இதான் கேம் இப்படி தான் ஆடணும்னு சொல்லி பேசுறான். அவனும் ஒரு சில இடங்களை மாத்தி பேசுறான். மஞ்சரி அதுக்கு மேல மாத்தி மாத்தி பேசுறாங்க. எல்லாருமே அவங்களுக்கான கேம்னு வரமா மாத்தி தான் பேசுறாங்க. ஒன்னு சொல்றது இண்டிவிஜுவல் கேம் தானே, இப்படி மாத்தி பேசுறதா இண்டிவிஜுவல் கேம். ஒரே மாதிரி போயிட்டு இருந்தா டீம்னு சொல்லிடலாம். மாத்தி பேசுறது ஒரு மாதிரி தனிப்பட்ட கேம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அந்த கர்மா அப்படிங்கிறது இருக்கு தெரியுமா, இவ்வளவு இன்ஸ்டன்டா ஒர்க் பண்ணுமா அப்படின்னு இப்பதான் பாக்குறேன். அது இந்த டாஸ்க்ல தான் பாக்குறேன். பயங்கரமா இருக்கு. இதுல ஜாக்லின் அவுட்டு, சத்யா அவுட்டு, விஷால் அவுட், 3 பேர் அவுட்டு, 9 பேர் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லப்பா இதுல இருந்து சிவாவும் பேர் என்ன ரஞ்சித்தும் போடுற சீன் இருக்கே, எம்மாடி அம்மா என்னால முடியலப்பா, இது பெருசா அறுத்து கிழிக்கிற மாதிரி தான் வாயை விட்டு பேசிட்டு இருக்காங்க. நல்லா போகுது. இதை பத்தி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம் யார் தான் வின் பண்றான்னு.